கட்ஸ் பாய்ஸ் 30K டோர்னமெண்ட் தான் வந்திருக்கோம். இந்த டோர்னமெண்டோட ஷார்ட் இன்ட்ரோவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே லைனில் பேர்லையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேர் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், லைனாக சொல்லுங்கள். ஜீவா, சதீஷ், சக்திவேல், லோகேஷ், அஸ்வின், சிலசாமி, ஐபிஎஸ், டிஜி தமிழ், சதீஷ், ரவுடி பேபி, இமாய், அருள் ஜாஸ்மின், அந்த கிரவுண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்ட்ரிக்ட் தாலுகா வைஸா சொல்லிடுங்க. ஆம்பலி போஸ்ட், குட்டூர் வில்லேஜ். ஓகே, நான் பிரைஸ் டீடைல்ஸ் அப்படியே லைனா சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 20,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 15,000 ரூபாய், ஃபோர்த் பிரைஸ் 10,000 ரூபாய், ஃபிஃப்த் பிரைஸ் 6,000 ரூபாய், சிக்ஸ்த் பிரைஸ் 6,000 ரூபாய், செவன்த் பிரைஸ் 6,000 ரூபாய். ஓகே, இதை தவிர வேற ஏதாவது ஸ்பெஷல் பிரைஸ் ஏதாவது இருக்குங்களா? ஸ்பெஷல் சிறந்த மட்டையால் இருக்கு, சிறந்த மட்டையால் பிரைஸ் இருக்கு, பந்தயத்தில் பிரைஸ் இருக்கு, சிறந்த ஆல்ரவுண்டர் இருக்கு. ஓகே, மொத்தமாக எத்தனை டீம் என்ட்ரி பண்ணாங்க? மொத்தம் 24 டீம் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, 24 டீமில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. 24 டீம் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் வின் பண்ணாலே பிரைஸ்ன்றாங்களா? மேட்ச் வின் பண்ணாலே பிரைஸ் என்ட்ரி. ஓகே, நாங்கள் கமிட்டியோட மறக்க முடியாத மேட்சஸ் எதாவது இருக்குங்களா வெளியே போய் ப்ளே பண்ண மேட்சஸில்? நாங்கள் லாஸ்ட் வீக் குன்னத்தூர் போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, நான் எத்தனை வருஷம் டோர்னமெண்ட் நடத்தி வரீங்க? இது 27வது வருஷம். 27வது வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? சீனியர் பிளேயர்ஸ் 500 ரூபா வச்சு. 500 ரூபா, சரிங்க. உங்கள் டீமோட சீனியர் பிளேயர்ஸ்லாம் யாரும் அப்படி சொல்லிடுங்க. அப்புறம் திம்மராயன் சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த பேட்ஸ்மேன் ரவீந்திரன், அந்த தயால், சக்தி அவரு சக்தி எங்கள் விட்டு இறந்துட்டாரு. அப்புறம் சுரேஷ், திம்மராயன், அவங்களாம் நல்லா எங்கள் கட்ஸ் ப்ரைஸில் இதுக்கு முன்னோரு விளையாடினாங்க. அவங்க இறந்துட்டாங்க, சில ஆக்ஷன் இதில் இறந்துட்டாங்க. அவங்க நல்லா பிளேயர் பண்ணுவாங்க, நல்லா பேட்ஸ் ஆடுவாங்க, நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க, நல்லா பவுலர்ஸு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்கள. அவங்க இருந்திருந்தால் எங்கள் டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்பயும் நல்லா ஆடிட்டு இருக்கோம், பட் அவங்க இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங்கள் டீம். ஓகே, 27 வருஷம் நடத்திட்டு வரீங்க. ஸோ இந்த டீம் ஃபார்ம் ஆன ஒரு சின்ன கதையை சொல்கிறீங்களா? இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லுங்கள். பண்ணது இந்த தேங்காய் மட்டையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆடுறது கிரிக்கெட் ஆட கற்றுக்கிறது அந்த தேங்காய் மட்டையில் தான். அப்போல்லாம் பேட் வாங்குறது காசு இருக்காது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் மட்டை தான் எங்களுக்கு பேட்டு. அப்புறம் ஸ்டம்பர் பால், அதை வச்சு தான் நாங்கள் போட்டு அடிச்சுட்டு ஸ்கூல் ஆடுறப்ப எங்கள் ஸ்கூல் இருக்குது அங்கே விளையாடுவோம். கிடைக்கிற இடத்துல அந்த ஸ்டம்பர் பால் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட் வாங்கணும், ஒரே ஒரு பேட் வாங்கணும். எல்லாருமே காசு போட்டு ஒரு பேட் வாங்கணும். அதில் எல்லாமே ஆட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்டு இல்லாமல் இருந்தது. எங்கள் குட்டூருக்கு கிரவுண்டே இல்லை, பொது இடம் எதுவுமே இல்லை. இந்த இடம் ரொம்ப காடு மாதிரி இருந்தது. இந்த மலை இடம் ரொம்ப காடு மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாமே கட்ஸ் ப்ரைஸ் சார்பாக எல்லாமே காசு போட்டு எல்லாமே பெரியவங்களெல்லாம் எல்லாமே இது பண்ணி அவங்க கூட காசு பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி இந்த கிரவுண்டை இந்த அளவுக்கு நான் கொண்டு வச்சு நாங்கள் லாஸ்ட் 5 வருஷமாக இங்கே 5 வருஷமாக மேட்ச் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே எங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே காசு போட்டு இந்த அளவுக்கு இது மாதிரி காடு மாதிரி தான் இருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் 5 லட்ச ரூபா பக்கம் செலவாயிருக்கும் அந்த கிரவுண்டுக்கு. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ எங்கள் ஊர் இந்த மலையடி குட்டூர் மலை கிரவுண்டு எங்கேயும் போய் வெளியில் கேட்டால் அந்த மலை அடிவாரத்தில் குட்டூர் கிரவுண்டுன்னா அந்த மலை அடிவாரம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ரீச் ஆகிருக்கு எங்கள் ஊருக்கு. ஓகே, நான் 27 வருஷம் நடத்திட்டு வரீங்க. 27 வருஷத்தில் இந்த ப்ரைஸ் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ், இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கீங்களா? ஹையஸ்ட் ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் போன வருஷம் 40,000 ரூபாய் வச்சோம். ஓகே ஓகே. இல்லை லாஸ்ட் ப்ரைஸ் 40,000 வச்சோம். இந்த வருஷம் சரி கிரவுண்டெல்லாம் கொஞ்சம் செலவு இதானதுனால நாங்கள் ஒரு 30,000 ரூபாய் வச்சுருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் ஒரு 50,000 இல்லை 1 லட்ச ரூபாய் வைக்கலான்னு பிளானில் இருக்கோம். ஓகே, நான் வாழ்த்துக்கள். வெளியில் இருக்க டீமெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெளியில் இருக்க நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இது எங்களால் முடிஞ்சது. நல்லா எங்கள் ஊருக்கு வந்துட்டு இவங்களாம் நல்லா ஆனாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு பெருமை, பட் அவங்களுக்கு சொல்லிக்குவாங்க. அந்தளவுக்கு நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் 50,000 ரூபாய்க்கு மேலே 50,000 70,000 ஒரு 1 லட்சமாக வைக்கலான்னு பிளானில் இருக்கோம். ஓகே, நான் வாழ்த்துக்கள். சூப்பர். இப்போ வளர்ந்துட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் கமிட்டி சார்பாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? யங் ஜெனரேஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கெல்லாம் 35 இயர்ஸ் ஏஜ் ஆயிடுச்சு. இந்த கிரவுண்டை எதுக்காக ரெடி பண்ணால் இந்த மாதிரி சின்ன எங்கள் பின்னாடி எங்கள் பசங்களோ அது கீழே பசங்க எல்லாம் நாங்களும் விளையாட கற்றுக் கொடுக்கணும். அவங்களும் நல்லா விளையாடி எல்லாருக்கும் போய் ப்ரைஸ் அடிக்கணும். அவங்களும் நல்லா ஒரு உடம்பு ஆரோக்கியமாக எனர்ஜியாக இருக்கணுன்றதுக்கு விளையாடினா எல்லாருக்கும் ஒரு நல்ல உடம்பு இதாக இருக்கும். அதனால இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா விளையாட ட்ரைனிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த மேட்ச் முடிஞ்சதோடனே நெட் ப்ராக்டிஸ் போடலான்னு இருக்கோம். நெட் ப்ராக்டிஸ் எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பாலை எப்படி பேஸ் பண்ணணும், எப்படி ஆடு கற்றுக்கணும், டிச் பால் ஆடுறது மாதிரி தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் டிச் பாலுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே டிச் பால் எல்லாமே சின்ன பசங்க தான் ஆடுறாங்க. எங்களோடன்றது சின்ன பசங்க ஆடுறாங்க. அதனால எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன பசங்க தான் உருவாக்கலான்ட்டு ஒரு இதில் இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா.
ஓகேண்ணா, இந்த டோர்னமெண்ட் இதுக்கப்புறம் ஒரு எல்லா டோர்னமெண்ட்டையும் சிறப்பாக நடத்தணுன்ட்டு சேனல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேண்ணா. நம்ம சேனல் டிஎன் கிரிக்கெட் கூப்பிட்டது நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப